மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். லொக்குபெட்டியின் சூட்டரான அல்மேதா படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் சிக்கப்போகும் போலீசார். முன்னாள் அமைச்சருடைய மகன் உள்ளிட்ட 5 போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு செய்திகளோட தொழிற்சாலையில் ஏற்பட்ட அதிரடி தீ விபத்தின் காரணமாக 5 தீக்கிரையாகி மரணமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். பூச சிறைச்சாலையில் இருக்கின்ற லொக்குபெட்டி அவருடைய ஷூட்டராக 3 படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர் பல்வேறு போதைப் பொருட்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்திருந்த அல்மேதா என்று சொல்லப்படுகின்ற லொக்குபெட்டியுடைய கைகூலி 6ஆம் மாதம் 23ஆம் தேதி அல்மேதாவினுடைய பிரேதம் ஒரு கங்கையில கண்டெடுக்கப்படுது, மீட்கப்படுது. 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில ஒரு கொங்கிரீட் கணு அவருடைய பிரேதத்துடைய இணைக்கப்பட்டு கட்டிய நிலையில தான் அந்த பிரேதம் போலீசாரால் மீட்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்மேதா பயங்கரமான முறையில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு தலை சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத வரையில பயங்கரமான தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அடையாளம் தெரியாமல் இருக்க அவருடைய முகத்துல கரிகள் எல்லாம் பூசப்பட்டு தான் பொடி மேல வந்துடக்கூடாது என்பதற்காக கொங்கிரீட் கட்டையும் இணைத்து கட்டப்பட்டு இப்படி கங்கையில வீசப்பட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்போதிலிருந்தே போலீசார் விசாரணைகளை தொடங்கினாங்க. யாரு அல்மேதாவை படுகொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல. அல்மேதா எப்போதுமே பயந்தது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரந்தனி சுத்தாவுடைய மரண எச்சரிக்கைக்கு பயந்துதான் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார். குறித்த தினத்தன்று கடைக்கு போய் வாரன் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லிட்டு வெளியானவர் தான் பிரேதமாக 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 23ஆம் தேதி கண்டெடுக்கப்படுறாரு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த தினமே மிக முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி இந்த ஒரு விஷயத்தை போலீசார் தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அது சம்பந்தமான விசாரணைகளையும் சிஐடி தொடங்கி இருந்தாங்க. இவர் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. பாதாள உலக கும்பலோடு தொடர்பு பட்டவர், அதன் வடிவில் தான் இவருக்கு பனிஷ்மெண்ட் ஆன்சர் என்ற வகையில் பணிமாற்றம் செய்யப்பட்டார் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில இவருடைய கருத்து குறித்தும் இப்போது விசாரணைகளை போலீசார் தொடங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்போது பத்தேகம நீதவான் நீதிமன்றத்துல இந்த அல்மேதாவுடைய கொலை பற்றிய வழக்கு இப்போது நடந்து வருது. இப்போது சிஐடியுடைய விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்மேதா காலி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் தான். இதுக்கான சாட்சி மட்டுமல்ல, இதுக்கான வாக்குமூலம் மட்டுமல்ல, கொழும்பு சிறைச்சாலையில கைதியா இருக்கின்ற ஜெயசிங்க இதற்கான சத்திய கடதாசையும் வாக்குமூலத்தையும் சிஐடியினருக்கு வழங்கியிருக்கிறாங்க. குறித்த சத்திய கடதாசில ஜெயசிங்க என்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 17ஆம் தேதி அளவில் காலி குற்றத்தடுப்பு பிரிவினர் தன்னை கைது செய்ததாகவும் 18ஆம் தேதி ஹோமாகாம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான ஒப்புதலையும் உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சதுக்கு மீண்டும் குறித்த குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 22ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் சிவில் ஆடையில் வந்த சில அதிகாரிகள் ஒரு நபரை கூட்டிட்டு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அழைத்து வரப்பட்டவர் அல்மேதா என்பதை நான் புரிஞ்சு கொண்டேன். எனது வீட்டுக்கும் அவரை 2 நாட்கள் சென்றிருக்கிறார் அப்படின்ற வகையில் அழைத்து வரப்பட்டவர் அல்மேதா தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னதுக்குனாங்க. அவருடைய ஆடைகளும் அவருடைய ஆயுதம் உனது வீட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. பிறகு அந்த ஆடைகள் எடுத்து கொடுப்பதற்காக என்னை எனது வீட்டுக்கு அழைத்து சென்றாங்க. ஆடைகளை எடுத்து கொடுத்தேன். மீண்டும் என்ன போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க. அழைத்து வந்த போது அல்மேதா அங்கு இருக்கல. போலீஸ் நிலையத்தில் அல்மேதாவை நான் காணல. 24ஆம் தேதி ஆகும் பொழுது நீதிமன்றத்தில் என்ன முன்னிலைப்படுத்தி கொழும்பு சிறைச்சாலையில என்ன ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 22ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அல்மேதா 23ஆம் தேதி கங்கையில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. அப்படியாக இருந்தா அல்மேதாவுக்கு என்ன நடந்த, அல்மேதாவை யார் தான் படுகொலை செஞ்சாங்க? ஹிருதரன போன்ற தொலைக்காட்சிகள் அல்மேதா கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை அவங்களோட தொலைக்காட்சிகளை செய்தியாக வெளியிட்ட ஒரு விஷயத்தையும் சிஐடி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா அல்மேதா காலி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதுக்கான சான்றாக குறித்த கைதியும் அல்மேதாவை கண்ணால் கண்டிருக்கிறாரு. அவர் குறித்த விசாரணையும் குறித்த கைதியிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுபோக ஹிருதரன போன்ற தொலைக்காட்சிகளும் அல்மேதா கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுவும் காலி குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து தெரிய வருகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்மேதா காலி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்படியாக இருந்தா அல்மேதாக்கு என்னதான் நடந்த, அல்மேதாவை யார் தான் படுகொலை செஞ்சாங்க? கரந்தனிய சுத்தாக்கு அல்மேதாவை படுகொலை
படுகொலை செய்யணும் என்ற ஒரு தேவை இருக்கின்ற சூழ்நிலையில கைது செய்யப்பட்ட அல்மேதா எப்படி படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை கைது செய்தவங்களே அல்மேதாவை படுகொலை செஞ்சாங்களா, இல்ல கைதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு தரப்பு உள்ள போந்து அல்மேதாவை கடத்தி படுகொலை செஞ்சாங்களா? அப்படியாக இருந்தால் அந்த தரப்பு யாரு? எப்படி போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் தாண்டி அல்மேதாவை கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்தார்கள் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. கைது இடம்பெற்றது உண்மை, படுகொலை செய்யப்பட்டதும் உண்மை. இந்த படுகொலை யார் செய்தார்கள் என்பதை தான் சிஐடி இப்போது துப்பு துலக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே அல்மேதா பல கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர், பல போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அல்மேதாவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் மட்டுமே. அது தவிர வேறு எவரும் அல்மேதாவை தண்டிப்பதற்கான அருகதையை பெற்றவர்களும் கிடையாது. அதற்கான சட்டத்தில் எந்த ஒரு இடம்பாடும் கிடையாது. உண்மையில் கைது நடந்தால் அடுத்த கணம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக குறித்த சந்தேக நபரை கைதியை முன்னிலைப்படுத்தணும். அதுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவர் என்பதனால அவர் ஒரு சாட்சியாளராக இருக்கலாம், அல்லது ஒரு குற்றவாளியாக இருக்கலாம், அல்லது சந்தேக நபராக இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீதிமன்றம் தான் விசாரணை நடத்தி குற்றவாளி என்றால் குற்றவாளி, நிரபராதி என்றால் நிரபராதி என்ற ஒரு விஷயத்தை சொல்லணும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறவங்க தான் போலீஸ் அதிகாரிகள். அதை தாண்டி கைது செய்யப்பட்ட நபரை சித்திரவதைக்கு ஆளாக்கி படுகொலை செய்யப்படுவது என்பது அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் சிஐடியினுடைய விசாரணையில் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அல்மேதாவுடைய படுகொலைக்கு பின்புலமாக இருந்த விஷயங்கள் என்ன, யார் இந்த விஷயத்தை நடத்தினாங்க, யாருக்காக நடத்தினாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சருடைய மகன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதையல் தோண்டிய சந்தேகத்தின் பேரு தான் குறித்த 5 பேரையும் போலீசார் கைது செஞ்சாங்க. இந்த ஒரு சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹபர்ன திருகோணமலை பாதையில் அமைந்திருக்கின்ற அலுத்தோயா யகா வங்குவ என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்துல ஒரு வீட்டுக்குள்ள புதையல் தோண்டிய குற்றச்சாட்டுல தான் குறித்த நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க. இதுல அமைச்சருடைய மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்த சாசன மற்றும் நில அளவை அமைச்சராக இருந்த குணவர்தன என்பவருடைய மகன் 50 வயதுடைய நளின் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் இவ்வாறு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு இணங்கதான் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 8 அடி அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதிரடியாக 5 பேரையும் கைது செய்ததோட இதற்காக பயன்படுத்திய தளவாடங்கள், மண்வெட்டி, கோடாரி, அதுபோக அளவாங்கு போன்ற பொருட்களையும், பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்களையும் இப்போது கைப்பற்றி வழக்கினுடைய சான்று பொருட்களாக இப்போது இவைகளை பேரிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. நேற்றைய தினம் ஒட்டுமொத்த நாட்டையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திய ஒரு விஷயம் தான் ஹோமாகம தொழிற்சாலையில திடீரென தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக 5 ஊழியர்கள் பரிதாபகரமாக தீக்கிரையாக மரணமான சம்பவம் பதிவாகி இருக்கு. குறித்த சம்பவம் எப்படி பதிவாகி இருக்கு, எங்கு பதிவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமாகம ஹெல்மெட் தொழிற்சாலை ஒன்றில் தான் 9:45 மணி அளவில் திடீரென தீ பற்றி கொண்டது. தீ அணைப்பு படையினர் வரவழைத்து தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மேல் மாடியில குறித்த ஊழியர்கள் சிக்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. துரதிருஷ்டவசமாக 5 பேர் உடற்கள் கருகி அடையாளம் காண முடியாத அளவுக்கு பாரிய அளவிலான தீ காயங்களுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. தீக்கான காரணம் மின்சார கசிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக போலீசார் சந்தேகிக்கிறாங்க. 3ஆம் மாடியில ஹெல்மெட் தயாரிப்பதற்கான கெமிக்கல்ஸ் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது தான் தீ பற்றி கொண்டதன் காரணமாக, கெமிக்கல் என்பதனால தீவிரமாக தீ பற்றி கொண்டதனால் தான் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாகவும் தீயணைப்பு வீரர் ஒருவர் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. தீயணைப்பு வீரர்கள் பெரும் போராட்டத்துக்கு மத்தியில தீயை அணைத்தாலும் கூட ஒட்டுமொத்த தொழிற்சாலையும் தீக்கிரையாக இருப்பதையும் காண முடிந்தது. ஹோமாகம நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளும் நடத்தினாங்க. தீக்கிரையாகி ஊழியர்கள் இறந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. போலீசாருடைய விசாரணையில தெரிய வரும் இந்த தீக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம். மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.